கிறிஸ்துவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, வணக்க மாதத்தின் 27ஆம் நாளுக்கு நாம் கடந்து வந்திருக்கிறோம். கல்வாரி மலை சிலுவை இடையில் அன்னை மரியாள் நின்று கொண்டிருக்கிறார். அசையாத விசுவாசம். விழுந்து கிடக்கவில்லை, நிமிர்ந்து நிற்கிறார். புனித யோவான் நற்செய்தியில் மரியா சிலுவை இடையில் நின்று கொண்டிருந்தார் என்று சொல்லப்பட்டுள்ளது. அங்கே அவர் மயங்கி விழவில்லை, அலறி துடிக்கவில்லை. யோவான் நற்செய்தி 19:25 பயன்படுத்தப்பட்டுள்ள வார்த்தை நின்று கொண்டிருந்தார். ஸ்டுட் என்ற ஒரே வார்த்தை மரியாவின் அங்கே முதிர்ச்சியையும் விசுவாசத்தையும் உச்சத்தையும் பறைசாற்றுகிறார். இதனை இன்று நாம் தியானித்து அவளைப் போல அந்த விசுவாசத்தில் வளரும். வழிபாட்டு நிலையில் நிற்றல் மிக மிக முக்கியம். விவிலிய மரபில் நிற்றல் என்பது ஒரு வழிபாட்டு நிலை. பலி செலுத்தும் குரு பலிபீடத்தில் முன் நின்றுதான் பலியை ஒப்புக் கொடுக்கிறார். பலி செலுத்தும் தாய் கல்வாரியில் இயேசு ஒரு பலிப்பொருளாக சிலுவையில் தொங்கினார். அன்னை மரியா அந்த பலியை தந்தையாம் இறைவனுக்கு ஒப்புக் கொடுக்கும் ஒரு உதவி குருவாக அங்கே நிற்கிறார். அவர் விழுந்து கிடக்கவில்லை. அவர் மயங்கி விழுந்திருந்தால் மற்றவர்களை தாங்குவதில் தான் கவனம் செலுத்தி இருப்பார்கள். ஆனால் மரியா நின்றதால் உலகம் சிலுவையில் தொங்கி இயேசுவை கவனிக்க முடிந்தது. நம் வாழ்வில் சோதனைகள் வரும்போது மயங்கி விழுந்து மனச்சோர்வு அடைந்து மற்றவர்கள் நம்மை தேற்ற வேண்டும் என்று எதிர்பார்க்கிறோம். ஆனால் மரியா தமக்கு கற்றுத் தருவது துன்பத்தில் நிமிர்ந்து நின்று உன் சிலுவையை இறைவனுக்கு பலியாக ஒப்புக்கொடு என்பது. செய்யாத கலங்கரை விளக்கமாக இருக்கிறார். கடல் கொந்தளிக்கும் போது அலைகள் எவ்வளவு பலமாக மோதினாலும் கலங்கரை விளக்கம் தன் இடத்திலிருந்து நகராது. அங்கிருந்து போர் வீரர்களின் கேலி பேச்சு, அதிகாரிகளின் மிரட்டல், யூதர்களின் ஏளனம் எல்லாம் மரியாவை தாக்கின. ஆனா மரியா ஒரு கலங்கரை விளக்கமாக அசையாமல் நிற்கிறார். மரியா நின்றால் என்றால் அவர் கடவுளின் வாக்குறுதியில் ஆழமான வேரூன்றிருந்தார் என்ற அர்த்தம். இறந்தவர் உயிர்ப்பார் என்ற அந்த மெல்லிய நம்பிக்கை அவரிடம் இருந்தது. எகிப்து நாடோடியாக கலைந்த போது அவருக்கு இருந்த அதே மன உறுதிதான் இன்றும் கல்வாரி புயலிலும் அவரை நிற்க வைக்கிறது என்று நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நம்முடைய பக்தி எப்படி இருக்கிறது என்று ஒரு சின்ன பிரச்சனை, கடன் தொல்லை அல்லது வாடகை வீடு கிடைக்கவில்லை என்றால் உடனே அம்மா மரியா, நான் என்ன பாவம் செய்தேன், ஏன் எனக்கு இப்படி என்று அலறி துடிக்கிறோம். ஒரு சொன்னாராம், அம்மா மரியா அன்னைக்கே அழுதிருக்க மாட்டாங்களா? பக்கத்துல இருந்த பெரியவர் சொன்னார், தம்பி அவங்க கண்ணுல கண்ணீர் இருந்திருக்கும், ஆனா அவங்க விசுவாசத்துல கண்ணீர் தளர்ச்சி இல்லை. அவங்க அழுதாங்கன்னா அது பயத்துல அழுகை இல்லை, பாசத்துல வந்த கண்ணீர். நாம் பயத்தில் அழுகிறோம், மரியா விசுவாசத்தில் என்றார். இதோ இயேசுவின் தாய் என்று சொன்னபோது மரியா ஒரு நின்று கொண்டிருந்த நிலையில்தான் நம்மை மகளாக ஏற்றுக்கொள்கிறார். இன்று வெளிநாடுகளில் அல்லது வெளியூர்களில் வேலை தேடி அலைவர்கள், வாடகை வீடு கிடைக்காமல் தவிப்பவர்கள் தங்களை ஒரு அகதியாக உணரலாம். நீங்கள் சோர்ந்து உட்காரும் போதெல்லாம் சிலுவை அடியில் நின்ற மரியாவை நினைத்து பாருங்கள். அவர் உங்களோடும் இருக்கிறார். அவர் நின்றதால் தான் நாம் அவரிடம் ஓட முடிகிறது. அமர்ந்திருப்பவரை விட நிற்பவர் தான் ஓடி வந்து நமக்கு உதவி செய்ய முடியும். இதுதான் வாழ்வியல் அற்புதம். உங்கள் சிலுவை எவ்வளவு பாரமாக இருந்தாலும் மரியா உங்களோடு நின்று கொண்டிருக்கிறார். நீங்கள் மட்டும் விழுந்து விடாதீர்கள். ஒரு கப்பல் புயலில் சிக்கி தள்ளாடும் போது கரை கட்டும் கலங்கரை விளக்கும் எப்படி அலைகளுக்கு அஞ்சாமல் உறுதியாக நிற்கிறதோ அதுபோலதான் மகனின் மரண துயரத்திலும் மரியா விசுவாசத்தில் உறுதியாக நிற்கிறார். அவர் ஒரு புதிய ஏவாள் மரத்தின் வழியாக பாவத்தை கொண்டு வந்தார். மரியா சிலுவையின் மரத்தின் அடியில் என்று மீட்பின் திட்டத்திற்கு துணை நின்றார். ஏவாள் மற்றும் மரியாளுக்கு இடையில் அந்த ஒப்பீடு கத்தோலிக்க இறையில் புதிய ஏவாள் என்று அழைக்கப்படுகிறது. இது அந்த மரத்திற்கும் மற்றொரு மரத்திற்கும் இடையான போராட்டமான ஆழமான வாழ்வியல் மற்றும் ஆன்மீக பார்வையை நாம் பார்க்க முடியும். இரண்டு மரங்கள், வீழ்ச்சியும் மீட்பும். மனித வரலாறு ஒரு மரத்தில் தொடங்கி மற்றொரு மரத்தில் முடிவு வருகிறது. ஏவாளின் மரம் விளக்கப்பட்ட கனி. ஏவாள் அந்த மரத்தின் கனியை பறித்த போது சுயநலம் பிறந்தது. நான் கடவுளைப் போல மாற வேண்டும், அகந்தை அங்கே இருந்தது. அது மனிதனை இறைவனிடமிருந்து பிரித்தது. ஆனால் மரியானின் மரம் சிலுவை. சிலுவையின் என்னும் மரத்தின் மடியில் மரியா நின்றபோது அங்கே சரண்டர் பிறந்தது. அங்கே மரியா எதையும் பறிக்கவில்லை, மாறாக தன் ஒரே மகனையே உலகிற்கு பலியாக கொடுத்தார். ஏவாள் பறித்தார், மரியா கொடுத்தார். நம் வாழ்வில் இரண்டு மரங்கள் உள்ளன. ஒன்று ஆசை என்னும் மரம், மற்றொன்று தியாகம் என்னும் மரம் மரியா. ஆசை என்னும் மரம் ஏவாள், தியாகம் என்னும் மரம் மரியா. நாம் எதை பறிக்கிறோம், எதை கொடுக்கிறோம் என்பதுதான் நம் ஆன்மீகம் அடங்கியுள்ளது. இரண்டாவது கீழ்ப்படிதலும் கீழ்ப்படியாமையும். மனித புனித இரேனியு என்ற
புனிதர் கூறுகிறார், கன்னி ஏவாளின் கீழ்ப்படிமையால் கட்டப்பட்ட முடிச்சை கன்னி மரியாளின் கீழ்ப்படிதல் அவிழ்த்தது. கன்னி ஏவாளின் கீழ்ப்படியாமல் கட்டப்பட்ட முடிச்சை கன்னி மரியாவின் கீழ்ப்படிதல் அவிழ்த்தது. ஏவாளின் இல்லை என்ற வார்த்தை, ஏவாள் கடவுளுடைய வார்த்தைக்கு இல்லை, நோ சொன்னார். ஆனால் தன்னை வெற்று பாத்திரமாக வைத்திருக்க விரும்பவில்லை. மாறாக தன் விருப்பங்களால் தன்னை நிரப்பிக் கொண்டார். மரியா சிலுவையில் நின்றபோது அது அவன் ஆசிரியத்தில் சொன்ன அதே சொற்படியே எனக்கு ஆகட்டும் என்ற வார்த்தையின் முழுமையான வடிவம். கானாவூரில் சொல்வதை செய்யுங்கள் என்று சொன்ன மரியா கல்வாரியின் இயேசு செய்த தியாகத்திற்கு அவர் துணை நிற்கிறார். ஏவாள் இல்லை என்று சொன்னால் மரியா ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஆம் என்று சொன்னார். இன்று நாம் எப்படி இருக்கிறோம்? ஒருவர் சொன்னாராம், அம்மா, ஏவாள் ஆப்பிள் சாப்பிட்டதற்கு நாம எவ்வளவு கஷ்டப்படணும்? பக்கத்துல இருந்த பெரியவர் சொன்னார், தம்பி, ஏவாள் சாப்பிட்டது ஆப்பிள் இல்ல, அகந்தை. இன்னைக்கு நீயும் அதே அகந்தை ஆப்பிளை தினமும் சாப்பிட்டுத்தானே இருக்க. அப்புறம் ஏன் அவங்கள குறை சொல்ற? நாம் மற்றவர்களை குறை சொல்வதில் ஏவாளாக இருக்கிறோம். ஆனா சிலுவை சுமப்பதில் மரியாவாக நாம் மாற வேண்டும். மரியா சிலுவை மரத்தில் அடியில் நின்றது வழி தெரியாமல் தவிக்கும் நமக்கு ஒரு கலங்கரை விளக்கம். எகிப்து நாடோடியாக அலைந்த போது அவருக்கு தெரிந்திருந்தது உலகம் நிலையற்றது என்று. அதனால் தான் கல்வாரியில் மகனை பிரிந்த போதும் அவர் கலங்கவில்லை. மீண்டும் மீண்டும் கூறுக, இன்று வெளிநாடுகளில் வேலை தேடி அலைபவர்களும் சொந்த ஊரில் வாடகை வீடு கிடைக்காமல் தவிப்பவர்களும் தங்களை ஒரு நாடோடியாக கூட உணரலாம். ஏவாளைப் போல உலக வசதிகளை பறிக்க போராடாதீர்கள். மரியாவைப் போல இறைவனின் திட்டத்திற்கு உங்களை ஒப்புக் கொடுப்பதே உண்மையான தனம். ஏவாள் ஒரு தோட்டத்தை இழந்தார். மரியா நமக்கு ஒரு விண்ணகத்தை பெற்றுத் தந்தார். சிலுவை இந்த மரத்தின் தொங்கிய கனி இயேசு. ஏவாள் பறித்த கனியை விட இனிமையானது. இந்த இனிய கனியை சிலுவை அடியில் நின்று நமக்கு பெற்றுத் தந்த அன்னை மரியாளின் கைபிடித்து இந்த மே மாதத்தில் நடப்போம். இந்த ஒரு சின்ன காய்ச்சல் வந்தால், தலைவலி வந்தால், ஆண்டவரே, நான் என்ன பாவம் செஞ்சேன், நீ ஏன் இப்படி செய்யறீங்க, சோதிக்கிறீங்க, எனக்கு மட்டும் ஏன் இந்த சோதனை, அந்த குடும்பத்தை பார் என்று புலம்புகிறோம். ஒரு சொன்ன, அம்மா, அந்தோணியார் அப்ப இருந்தா ஓடி வந்து சிலுவையை தூக்கிட்டு போயிருப்பாரு. சிலுவைகளில் மரியாவுக்கு இந்த ஸ்பெஷல் சலுகை கிடைக்கல. தன் கண் முன்னால் மகன் துடிப்பதை பார்த்தோம். கடவுளே, இது தேவையா என்று அவர் ஆர்டர் போடவில்லை. மாறாக உமது திருவுளமாகட்டும் என்று அவர் சார்ந்துகிறார். மே மாதத்தின் வடக்க மாதத்தினுடைய நோக்கம் என்ன? நாம் சிலுவையை தழுவுவோம். மே மாதம் என்பது அன்னைக்கு மலசூட்டு மாதம் மட்டுமல்ல, இதயத்தை மலராக மாற்றி அவரும் ஒப்படைக்கும் மாதம். எகிப்தில் நாடோடியாக அலைந்த போது அவருக்கு இருந்த அதே அமைதி கல்வாரியில் போராட்டத்தில் இருந்தது. இடம் மாறினாலும் சூழல் மாறினாலும் மாறாத பக்தி அது. இயேசு யோவானிடம், இதோ உன் தாய் என்றார். யோவான் உடனே மரியாவை தன் வீட்டிற்கு அழைத்துச் சென்றார் என்கிறது இறை வார்த்தை. இன்று நாம் மரியாவை நம் வீட்டிற்கு அழைத்துச் செல்கிறோமா? அல்லது வீட்டின் வரவேற்பெரிய ஒரு அழகான பொம்மையாக மட்டும் வைத்திருக்கிறோமா? ஒருவர் சொன்னாராம், அம்மா, நான் மரியாவை வீட்டுக்கு கூப்பிட்டேன், ஆனா என் மனைவிக்கு மதரின்லா தொல்ல ஒத்து வராதே. எவ்வளவு சாக்குப்பூ! உண்மை, மரியா அதிகாரமிக்க மாமியார் அல்ல, அவர் அரவணைக்கும் தாய். உங்கள் வாடகை வீட்டிலும் நீங்கள் வேலை தேடி அலையும் இடத்திலும் மரியா இருந்தால் அங்கே ஒரு பரலோக பாதுகாப்பு இருக்கும். இறுதியாக அன்புக்குரியவர்களே, இதோ உன் தாய் என்ற இயேசுவின் கடைசி வார்த்தை நமக்கு கிடைத்த மிகப்பெரிய சொத்து. எகிப்தில் நாடோடியாக அலைந்த போதும், வெத்திலேயும் இடமிடையடித்து தவித்த போதும், கல்வாரியில் மகனை பலி கொடுத்த போதும் மரியா கலங்கவில்லை. இன்று நீங்கள் வேலையின்றி அலைந்தாலும் வாடகையின்றி தவித்தாலும் சிலுவையில் நின்று அன்னை மரியாள் உங்களுக்கு பரிந்து பேசுவார். அவர்கள் சரணடையுங்கள். உங்கள் வாழ்வில் இருள் நீங்கி உயிர்ப்பின் ஒளி பிறக்கும். நாடோடி தன்மையான புரிதல், வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிதல், பதட்டமும் பக்குவத்தோடு வாழுதல், சரணாகதியே சகாயம், பக்தியின் இலக்கணத்தோடு நம்மை ஒப்புக் கொடுப்போம். இதுதான் இன்று நாம் தியானிக்க வேண்டிய நாட்கள். அன்னை மரியாளோடு பயணிப்போம். ஆண்டவருடைய அருளை நாம் பெறுவோம். மரியே வாழ்க.